ஆரம்பிக்கலாங்களா? என் புள்ள இருக்கிற அழகுக்கு சொந்த பந்தத்துல நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு மாஸ் டைலாக் வீடியோ ரொம்பவுமே ஈஸியாவே உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டோவை ஆட் பண்ணி உங்களுடைய மொபைல் போன்ல நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ல கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் உங்க மொபைல் போன்ல இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வீடியோவை எடிட் பண்றதுக்கு பீட் மார்க் சேக் எஃபெக்ட் வந்து தேவைப்படும். அந்த ரெண்டு ப்ராஜெக்டையும் உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்ல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதே மாதிரி ரெண்டு ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நீங்க எடிட் பண்ண போற உங்களுடைய எல்லா இமேஜையும், அதாவது இந்த வீடியோவை எத்தனை இமேஜை பயன்படுத்தி எடிட் பண்ண போறீங்களோ உங்களுடைய எல்லா இமேஜையும் 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதாவது இமேஜோட சைஸை 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணிடுவோம். அது ரொம்பவுமே ஈஸி தான். கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடிட் பண்ண போகிற ரேஷியோ 9:16 தான். அதை செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இமேஜை உள்ள வந்து ஆட் பண்ணுறதுக்கு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் உள்ள மீடியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூவல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். இப்போ நம்ம பேக்ரவுண்டில் உள்ள ஒயிட் கலர் லேயர் எதுவுமே தெரியக்கூடாது. அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். அதனால அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் மேலே இருந்து 5வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து செட் ஆயிரும். இப்போ நம்மளுக்கு ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோ வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கொஞ்சம் ஓரமாக இருந்தாலோ கொஞ்சம் ஜூம் தேவைப்பட்டாலோ நீங்கள் ஜூம் வந்து பண்ணிக்கலாம். உங்களோட 2 விரலை யூஸ் பண்ணி ஃபோட்டோவை தேவையான அளவு ஜூம் பண்ணிக்கோங்க. ஓரமாக இருந்தால் நீங்கள் மூவ் பண்ணி ஃபோட்டோ வந்து சென்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கலாம். மேல் உள்ள ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலிருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜை சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் இமேஜை சேவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு சேம் மெத்தட் தான் அடுத்த இமேஜுக்கும். அந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா போயிட்டு உங்களுடைய அடுத்த பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணக்கப்புறம் அதையும் மேலே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா செட் பண்ணிக்கோங்க. ஜூம் பேப்பட்டா ஜூம் பண்ணிக்கோங்க. அப்படி ஃபோட்டோ மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே உள்ள ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு தேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படி இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணணும்னு சொன்னேனோ அது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ உங்களோட எல்லா இமேஜையும் நீங்கள் ஃபஸ்ட்டு 9:16 சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துக்கிட்டு நான் கொடுத்துருக்கிற பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பீட் மார்க்கில் ஓப்பன் பண்ணக்கப்புறம் ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டபுள் பீட் மார்க் நான் வந்து வச்சு கொடுத்துருக்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க் உடைய லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லிரிக்ஸ் வந்து இருக்கும். அதாவது டைலாக் வந்து ப்ளே ஆகும். அந்த டைலாக்கு தகுந்த மாதிரி லிரிக்ஸ் நான் வந்து டைப் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ அந்த செகண்ட் பீட் மார்க்கோட ரைட் சைடில் இருந்து தான் நம்மளுக்கு வந்து ஆடியோ வந்து ப்ளே ஆக போகுது. அதுக்கு தகுந்த மாதிரியான இமேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். நான் கொடுத்துருக்க இமேஜில் நீங்கள் இப்போ சைஸை சேஞ்ச் பண்ண இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ ஃபர்ஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்களேன். கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கீழே உள்ள மீடியா ஐக்கனை கிளிக் பண்ணோனையும் உங்களுடைய கலர் பெறும். மேலே உள்ள ஆர் மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களுடைய இமேஜ் அலைட் மோஷங்கிற ஃபோல்டரில் வந்து சேவாக இருக்கும். அந்த ஃபோல்டரை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களுடைய இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணால் மட்டும் போதும். நான் கொடுத்துருக்க இமேஜுக்கு பதிலாக உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிடும். இதே மெத்தட் தான். அடுத்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா போய்க்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் கொடுத்துருக்கிற எல்லா இமேஜ்லையும் உங்களோட இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி நான் எடிட் பண்ண போகிற எல்லா இமேஜையும் நான் எடிட் பண்ண போகிற இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்களும் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நம்ம இதில் ஒரு 3 எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். பேக் வந்துக்கோங்க. சேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க.
மேலே பார்த்தீங்கன்னா 3 சிசி எஃபெக்ட் இருக்கும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3 எஃபெக்ட் இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து சிசி எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிடுவோம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா 3 சிசி இருக்கா, இந்த ஃபஸ்ட்டு சிசியோட லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணைக்கான் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு சிசியோட லெஃப்ட் சைடில் உள்ள கண்ணைக்கான லாங் ப்ரெஸ் பண்ண இதே மாதிரி வந்து செலக்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு கீழே உள்ள இந்த 2 லைட்டை டச் பண்ணுங்க, செலக்ட் ஆயிரும். மொத்தம் இந்த 3 செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 3 சிசியை மட்டும் செலக்ட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு குட்டி பாக்ஸ் போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அந்த டூப்ளிகேட் லேயர் கிளிக் பண்ணிட்டு காப்பி 3 லேயர் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்துட்டு உங்களுடைய பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஆடியோவோட ஸ்டார்டிங்லேயே வச்சுக்கோங்க. இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இப்போது பேஸ்ட்டு 3 லேயருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அந்த 3 லேயர் உள்ளே வந்து அடையிடும். இப்போ இந்த 3ஐயும் மறுபடியும் லெஃப்ட் சைடு உள்ள கண்ணைக்கான லாங் ப்ரெஸ் பண்ணி வரிசையை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 3 செலக்ட் பண்ணக்கப்புறம் உங்களோட ஆடியோட எண்டுக்கு போய்க்கோங்க. கீழே 2 ஆர மார்க் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ஆர மார்க்கை கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ ஓகேவா, இப்போ நம்ம இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேக் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். பேக் வந்துக்கோங்க, மறுபடியும் சேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது மேலே உள்ள 3 சிசிலேருந்து எஃபெக்ட் வந்து எடுத்துட்டோம். இப்போ கீழே உள்ள எஃபெக்ட் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எஃபெக்ட் போய்க்கோங்க. லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா திடீர்னு லிரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைலாக் இருக்குது, அந்த டைலாக்ல இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. இந்த ஃபஸ்ட்டு லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எஃபெக்ட்டை போய்க்கோங்க. லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா போதும், அந்த 3 எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக உள்ள வந்து ஆடாயிரும். நெக்ஸ்ட்டு அடுத்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் போய்க்கோங்க. லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. இந்த லிரிக்ஸ் அதாவது இந்த ஃபஸ்ட்டு எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை லிரிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அந்த எல்லா லிரிக்ஸ்லேயும் இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. லிரிக்ஸுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம இமேஜில் தான் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அப்படியே பேக் வந்துக்கிட்டு சேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எஃபெக்ட்லேருந்து எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் எஃபெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எஃபெக்ட் போய்க்கோங்க. லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா போதும், இதில் ஆட் பண்ணியிருக்கிற இந்த எல்லா எஃபெக்ட்டும் காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட்டு பேக் வந்துக்கிட்டு உங்களுடைய பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. நம்ம லிரிக்ஸுக்குன்னு எஃபெக்ட் வந்து கொடுத்துட்டோம். இப்போ நம்மளுக்கு இந்த டபுள் பீட் மார்க்கில் இருந்து நமக்கு எஃபெக்ட் வந்து இமேஜ் வந்து ஆரம்பிக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் போயிட்டு லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் போய்க்கோங்க. லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ள வந்து ஆடாயிரும். இப்போ நம்ம காப்பி பண்ண இந்த ஃபஸ்ட்டு எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 இமேஜில் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க வரிசையாக. அந்த ஃபஸ்ட்டு 3 இமேஜில் இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபெக்ட்டை இதே மாதிரி வரிசை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ண மாதிரி பார்த்தாலே தெரியும். நான் இப்போ காப்பி பண்ண அந்த எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு 3 இமேஜில் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு அடுத்து 4வது இருக்கிற அந்த இமேஜை விட்டுருங்க. அடுத்து ஒரு 3 இமேஜ் ஓகேவா. ஃபஸ்ட்டு நான் 3 இமேஜில் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஊடால ஒரு இமேஜ் வந்து விட்டுருக்கேன். அடுத்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எஃபெக்ட் போய்ட்டு லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்து தொடர்ச்சியாக இருக்கிற அந்த 3 இமேஜுக்கு இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4வது ஒரு இமேஜ் இருக்கும் ஓகேவா. பார்த்தாலே தெரியும். நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 இமேஜுக்கு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 4வது உள்ள இமேஜை வந்து விட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் தொடர்ச்சியாக இருக்கிற ஒரு 3 இமேஜுக்கு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 4வது இருக்கிற இமேஜை நான் வந்து அப்படியே விட்டுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். எப்போதும் போல் பேக் வந்துக்கிட்டு சேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இந்த எஃபெக்ட் 3ஐ கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எஃபெக்ட் போய்ட்டு லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா இதில் உள்ள எஃபெக்ட் வந்து உங்களுக்கு காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட்டு பேக் வந்துக்கிட்டு உங்களுடைய பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊடால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 அதாவது நம்ம ஊடால பார்த்தீங்கன்னா ஒரு 2 இமேஜுக்கு மட்டும் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த இமேஜில் மட்டும் இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணால் மட்டும் போதும். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. இதே மாதிரி ஊடால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 இமேஜுக்கு மட்டும் எஃபெக்ட் எதுவுமே ஆட் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த இமேஜை மட்டும் கிளிக் பண்ணி அதில் எஃபெக்ட் போய்ட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக உள்ள வந்து ஆடாயிரும். இப்போ நம்மளுக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஃபினிஷ் ஆயிடுச்சு. நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கலாம். மேலே உள்ள ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.